கிருஷ்ணகிரி மாவட்டம் நேருபுரம் கிராமத்தில் முறை தவறிய உறவை கைவிடாத கணவரை அவரது மனைவி தீயிட்டு எரித்து கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் தலைமறைவான மனைவியை போலீசார் தேடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள திம்மாபுரம் ஊராட்சி நெருப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி. இவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி கவிதா. இவர் மாடு வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு வைத்தீஸ்வரி, சாகிதா என்ற மகளும் சூர்யா என்ற மகனும் உள்ள நிலையில் இந்த நிலையில் ரங்கசாமி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவருடன் கள்ள தொடர்பு இருந்து வந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்த கவிதா கணவருக்கும் இவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு வேலைக்கு சென்ற ரங்கசாமி வீட்டிற்கு வராத நிலையில் நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் கவிதா மார்க்கெட்டுக்கு செல்வதாக தன் மகனிடம் கூறிவிட்டு நீண்ட நேரமாகியும் வராத நிலையில் இவரது மகன் சூர்யாவும் அவரது தங்கை சாகிதாவும் வீட்டை சாப்பிட்டு கதவை சாத்தி உறங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று இரவு 11 மணி அளவில் மேல் மாடியில் சத்தம் கேட்ட நிலையில் மேலே சென்ற சூர்யாவும் தனது தங்கை இருவரும் பார்க்கும் பொழுது ரங்கசாமியின் உடல் எரிந்த நிலையில் இருந்ததையும் அதை மீட்டு சூர்யா தனது இருசக்கர வாகனத்தில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்காக டோல்கேட் வழியாக அழைத்து செல்லும் பொழுது டோல்கேட்டில் இருந்த ஆம்புலன்ஸ் உதவியுடன் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த ரங்கசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த காவேரிப்பட்டினம் போலீசார் விசாரிக்கும் பொழுது கள்ள தொடர்பில் இருந்த கணவனை தீயிட்டு கொளுத்தியதாக தனது மகன் சூர்யா கொடுத்த புகாரின் பேரில்